அனைவருக்கும் வணக்கம். இந்த வாழ்க்கையில் நாம் எதை கொண்டு வந்தோம், நாம் கொண்டு செல்வதற்கு நாம் இங்கே வரும்பொழுது எதை கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா எதையுமே கொண்டு வரல. ஒரு நிர்வாணமாக வெறும் கையோடு இந்த உடலில் நாம் உட்புகுந்து ஒரு சிறு ஒரு பிண்டமாகத்தான், ஒரு சிறு உடலாகத்தான் நாம் பிறப்பெடுப்பு எடுக்கின்றோம். அப்போ இங்கே நம்ம இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது எதற்காக, ஏன் இத்தனை வேதனைகள், எத்தனை துயரங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், கர்ம வினைகளை நாம் எதற்காக கொண்டு செல்ல வேண்டும்? நாம் இங்கே வரும்பொழுது எதையுமே கொண்டு வரல. அப்புறம் போகும்போது மட்டும் நான் எதற்காக அனைத்தையும் மனதினுடைய பல கர்ம வினைகளை எதற்காக நான் சம்பாதித்து செல்ல வேண்டும், சம்பாதித்து என் ஆன்மாவுடன் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்தோமே என்றால் பல விஷயங்கள் புரிய வரும். இந்த உடம்பு பிறரை பார்த்து என்ன பண்ணுது? அந்த நடிகர், அந்த நடிகை, அவ்வளவு அழகான கண்கள், அழகான மூக்கு, நல்ல கிளி மூக்கு மாதிரி கூர்மையான மூக்குகள், நல்ல வெண்மை நிறமான தோள்களும், நல்ல சிவப்பான தோள்கள், முகத்தில் கருவளையம் எதுவுமே கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. எனக்கு செப்ப மூக்கு, அந்த மூக்கு, வளர்ச்சி இல்லை, குட்டையாகவும். அப்படி மனதில் இந்த உடலை பார்த்து, பிற உடலை பார்த்து இந்த மனமானது தன்னுடைய அந்த உடலினையே என்ன பண்ணுது? பல விதமாக ஒரு கற்பனைகளில், மாயைகளில், இந்த உலகத்தில் உள்ள மாயையை பார்த்து கொண்டு தனது உடம்பு, நமக்கு அந்த உடம்பு கிடைத்தது என்ற ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், தனக்கு கிடைத்ததை வச்சு மகிழ்ச்சி கொள்ளாமல், இந்த உடம்பின் மூலமாக, இந்த உடம்பு எனக்கு கட்டையாக இருக்கிறேன், நம்மளை வளர்ச்சியாக இல்லை, எனக்கு கருப்பாக இருக்கிறேன், நான் சிவப்பாக இல்லை என்று ஒரு மனமானது, உடலின் மூலமாக அந்த மனமானது என்ன பண்ணுது? இந்த உடலினை பல விதமான கற்பனையில் மாட்டிக்கொண்டு இப்படி தான் நம்ம மனசு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மனதிலே ஒரு போலியான ஒரு நிறைய ஒரு இந்த மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றது. இதைத்தான் நம்ம உடலை விட்டு பிரியும் பொழுது அந்த ஆன்மாவானது கொண்டு செல்லும். இந்த உடலை விட்டு நீங்கள் போனாலும் இதன் மூலமாக நீங்கள் சம்பாதித்த அந்த தன்மைகள், உடம்பு உங்களுக்கு அழகு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த அழகு இல்லை அப்படிங்கிற தன்மையானது அந்த உடலை விட்டு ஆவி பிரிந்து ஆன்மா பிரிந்து செல்லும் பொழுதும் அந்த தன்மையானது கூடயே போகும். அதாவது என்ன தன்மை? நான் அழகு இல்லை அப்படி என்ற ஒரு தன்மை. அழகு இல்லைன்னா என்ன அர்த்தம்? தன்மைனா என்ன? நான் அசிங்கமானவன் அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த தன்மையானதை அந்த ஆன்மாவானது, அதான் கர்மவினை, அதை எடுத்துக்கொண்டு செல்லும். வரும்பொழுது நாம் ஒன்றும் கொண்டு வரல. போகும்போது நாம் என்ன பண்ணுறோம்? இதன் மூலமாக அந்த உடலினுடைய அந்த நான் அழகு இல்லை அப்படிங்கிற ஒரு எசன்ஸ், அந்த தன்மை, அதை மட்டும் உறிஞ்சு கொண்டு என்ன பண்ணும்? அந்த ஆன்மாவானது எடுத்துக்கொண்டு செல்லும். இது நம் உடலின் மூலமாக நாம் சம்பாதித்து கொள்ளக்கூடிய அந்த தன்மைகள். மனதின் மூலமாகவும் நாம் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம நிறைய இதன் போல இந்த மாயையில் மாட்டிக்கொண்டு மனதின் மூலமாகவும் நாம் என்ன பண்ணுறோம்? நிறைய சம்பாதித்து கொண்டே இருக்கின்றோம். உடலும் மனதும் வெவ்வேறு கிடையாது, இரண்டுமே ஒன்றுதான். உடலின் மூலமாக மனமும் செயல்படுகின்றது, மனதின் மூலமாக உடலும் செயல்படுகின்றது. இதனால்தான் சில பேர் உடல் மனம்னு தனித்தனியே சொல்ல மாட்டாங்க. சிலர் சொல்றது பார்த்தீங்கன்னா உடல் மனம் தான் சேர்த்து தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். மனசு சொல்றத உடம்பு ஃபாலோ பண்ணும், உடம்பு ஃபாலோ பண்ணுறத மனசு ஃபாலோ பண்ணும். உடம்பு வீக் ஆச்சுன்னா மனசு வீக் ஆகும், மனசு வீக் ஆச்சுன்னா உடம்பு வீக் ஆகும். மனசு ஸ்டெடி ஆகிடுச்சுன்னா உடம்பு கூட நோய் இருந்தாலும் ஸ்டெடி ஆகிடும். இதனால இந்த உடலும் மனமும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று. இப்போ மனதின் மூலமாக நம்ம என்னென்ன சம்பாதிக்கிறோம்? வரும்போது ஒன்றும் கொண்டு வரல. ஆனால் மனதின் மூலமாக நம்ம என்னென்ன சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்கன்னா,
மனதின் மூலமாக பிறரின் மீது பகைமை உணர்வு, பிறரின் மீது ஒரு கோபம். அவன் நன்றாக இருக்கின்றான், நான் நன்றாக இல்லை. அவன் வசதியாக இருக்கின்றான், நான் வசதி இல்லை. நமக்கு கடவுள் கொடுத்திருப்பது இதுதான். அதை நினைத்து நாம் ஒரு நிம்மதியாக இதுதான் என்று நமக்கு இதுதான் என்று ஒரு திருப்தி இல்லாமல் பிறரை பார்த்து மனமானது எப்போ தன்னுடைய மனதினை பார்க்காது, பிறரைத்தான் பார்த்து கொண்டே இருக்கும். தன் முன்னால் இருப்பவர்களை பிறரின் மீதான் கவனத்தை வைத்து பார்த்து கொண்டே இருக்கும். பிறரை பார்த்து அவர் அப்படி இருக்கிறார், நான் இப்படி இல்லையே என்று மனமானது தனக்குள்ளே பலவிதமான எண்ணங்களையும் பல கோப உணர்வுகளையும் பல வெறுப்பு விருப்புகளையும், எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது, நான் இதுதான், என்னுடைய உடலானது இதுதான், நான் இந்த வேலை செய்கின்றேன், என்னுடைய பெயர் இது, நான் இவ்வளவு, என்னோட வளர்ச்சி இது, நான் உயரமானவன், நான் குட்டையானவன், நான் கருப்பானவன், நான் சிவப்பானவன், இதெல்லாம் இந்த மனமானது இதுவும் என்ன பண்ணிக்குது, நான் என்னுடைய குணங்கள் இதுதான், இந்த குணம் எனக்கு பிடிக்கும், இந்த குணம் எனக்கு பிடிக்காது, இப்படிங்கிற பலவிதமான ஒரு உணர்வுகளை, பலவிதமான ஒரு குணாதிசயங்களை இந்த மனமான சம்பாதித்து கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், உடலை விட்டு இந்த ஆன்மா பிரியும் பொழுதும் கொண்டு செல்ல போகின்றோம். இந்த மனசு எப்படி இருக்குதோ அதற்கேற்றாற்போல் தான் என்ன நம்முடைய உணர்வுகளும் இருக்கும். பொறாமை உணர்வு, கோப உணர்வு, வெறுப்புகள், இந்த போன்ற உணர்வுகளும் என்ன கொலாப்ஸ் ஆகி போகுது. இந்த உணர்வுகளும் இப்படி தான் இருக்கிறதுக்கான இந்த உணர்வுகளையும் என்ன பண்ணுறோம், இந்த உடலானது, இந்த ஆன்மாவானது உடலை விட்டு செல்லும் பொழுது கொண்டு செல்கின்றது. அப்போது உடலை விட்டு செல்லும் பொழுது இந்த ஆன்மாவானது கொண்டு செல்லுது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி கொண்டு செல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு போயிடுச்சுன்னா எப்படி கொண்டு போகும்போது, இப்போ உடம்பில் நீங்கள் கட்டையாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, அந்த கட்டையாக இருக்கிறேன், நான் வளர்ச்சி இல்லாமல் குட்டையாக இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் ஆழமாக பதிந்து விட்டது என்றால் அதனுடைய தன்மை உங்களுக்கு இருக்கும். அதனுடைய தன்மைனா என்ன, நான் குட்டையாக இருக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரியும் பொழுதும் என்ன பண்ணும், அந்த உங்களுடைய அந்த ஆன்மாவின் ஒரு உருவத்தை நீங்களே ஒரு கற்பனையிலே என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய உயரத்தை நீங்கள் ஒரு கட்டையான ஒரு குட்டையான ஒரு உருவமாக என்ன பண்ணுவீங்க, உருவகப்படுத்தி கொள்வீங்க. ஒரு குட்டையான ஒரு உருவமாக நீங்கள் உருவகப்படுத்தி கொண்டு அடுத்த பரிணாமத்திற்கு நீங்கள் நுழைவீங்க. அதான் அந்த ஆன்ம பரிமாணத்திற்குள் நீங்கள் நுழைவீங்க. இது உடலின் மூலமாக. மனதின் மூலமாக என்ன சம்பாதிச்சிங்க, மனதின் மூலமாக நான் பிறரை பார்த்து கோபப்படுவது, விருப்பு, பல வஞ்சகத்தன்மை, பிறரை கொடுமை செய்தேன், பிற எண்ணங்களின் மூலமாக பிறருக்கு பல தவறான செயல்களை செய்தேன். அப்போ அதன் மூலமாக வரக்கூடிய எசன்ஸ் என்னது, அதன் மூலமாக வரக்கூடிய எசன்ஸ் இந்த உணர்வுகள்லாம் அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு எண்ணங்களின் மூலமாக, மனதில் வரக்கூடிய அந்த எண்ணங்களின் மூலமாக வரக்கூடிய இந்த உணர்வுகள் தான் எசன்ஸ். அதனுடைய தன்மைகள், கோபம், பயம் கலந்த வெட்கம், விருப்பு, அதனுடைய எசன்ஸ் மட்டும் என்ன இந்த ஆன்மாவானது எடுத்துக்கொண்டு செல்லும். அப்போ இப்போ புரிஞ்சு போச்சா, இப்போ அந்த ஆன்மா இதனுடைய எசன்ஸ் மட்டும் உறிஞ்சிட்டு போகுது. உடம்பானது பஞ்சபூதங்களால் ஆனது. அதை அதிலே விட்டுட்டு போயிடும். அதை கொண்டு போக முடியாது. இந்த உடம்பில், இந்த பூமியில் என்னென்ன இது இருக்குதோ அதை நம்ம ஒரு துளி கூட, ஒரு சொட்டு கூட இது கொண்டு போக முடியாது. பஞ்சபூதங்கள் எது எப்படி உங்களுக்கு கொடுத்ததோ அதை திருப்பி எடுத்துரும். அப்போ நம்ம அதுலேருந்து எசன்ஸை மட்டும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம என்ன ஞானத்தை கற்றுக்கிட்டோம், என்ன அறிவை கற்றுக்கிட்டோம், கற்றுக்கிட்டது நமக்கு என்ன நம்மிடத்து இருக்குது, அதை மட்டும் தான் அந்த ஆன்மா கொண்டு செல்லும். அது நல்லவையாக இருந்தால் உங்களுக்கு நல்லது, அதுதான் சொர்க்கம். அதுவே தீய தன்மைகளாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு நரகம். அதுதான் உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்தியிருக்க நரகம். அப்போ நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு போகிறீங்களோ இதுதான் கர்மவினை. கர்மவினை என்பது வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் இந்த கர்மவினைங்கிறது பார்த்திங்கன்னா உடலில், மனதில், உங்களுடைய பிராண சக்திகளில் பதிந்திருக்கின்றது. இதுதான் உங்களுடைய எசன்ஸை என்ன பண்ணுறது,
அந்த உடலை விட்டு ஆன்மா செல்லும்போது அந்த எசன்ஸை கொண்டு போகுது. அந்த எசன்ஸ் தான் என்ன, அந்த தன்மைகள் தான் என்ன, அந்த எசன்ஸ் தான் கர்மவினை, வேறு ஒன்றும் இல்லை. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் சொல்கிறாங்க. கர்மவினைன்னு சொல்கிறாங்க, சில பேர் தன்மைகள்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து நான் எசன்ஸ்ன்னு சொல்கிறேன். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் சொல்லிக்கிறாங்க. இதுதான் கர்மவினை. அப்போ இதனை நாம் புரிந்து கொண்டு நாம் எவ்வாறு இந்த ஆன்மா விட்டு பிரிந்து செல்லும் பொழுது நாம் இந்த விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கொள்ள வேண்டும். மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், மிக 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 முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஆன்மாவில் சிறிது கூட விருப்பு வெறுப்பு, பிறரை மீது எனக்கு அது பிடிக்காது, இவரை பிடிக்காது, இது அப்படி எனக்கு விருப்பு வெறுப்புகள் மனதில் சிறிதளவு கூட இருந்து விடவே கூடாது. விருப்பு வெளியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், வெளியில் நம்ம வந்து கோபப்படுவது போல் நடித்து கொள்ளலாம். கோபம் வந்துருச்சு, யாராவது கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நானும் கோபப்படுவது போல் நடித்து கொள்ளலாம். ஆனால் அதை கோபமானது உங்களுக்குள் ஒரு உண்மையான உங்களுக்குள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அது பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது என்றால் என்னவோ அந்த கோபத்தினுடைய சாறு, அந்த கோபத்தினுடைய ஒரு எசன்ஸ், அந்த கோபத்தினுடைய ஒரு தன்மையை என்ன பண்ணும், அந்த ஆன்மா உறிந்தி விட்டு என்ன பண்ணும், அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பெய்யும் போது அந்த தன்மையை கொண்டு போகும். ஒரு மேலோட்டமாக இருந்தால் அதனுடைய தன்மையை, கோபத்தினுடைய தன்மையை எடுக்க முடியாது, அந்த ஆன்மாவானது எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பிறரை போன்று நாமும் என்ன செய்ய வேண்டும், கோபமாக இருக்கும்பொழுது கோபமாக இருப்பதை போன்று நடித்துக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதை போன்று நடித்துக்கொள்ள வேண்டும். இது உலகம் ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடை நாமும் நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் பிறரை போன்று நடித்து கொண்டு என்ன பண்ணிக்கணும். ஆனால் முக்கியமான விஷயம், பிறர் மீது விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்ந்துவிட்டு சென்று வாழ்க்கை நமக்கு ஒரு நதி நீர் எவ்வாறு ஓடுகின்றதோ அதில் அடித்து செல்லப்படும் சில மரக்கட்டைகள்லாம் எப்படி நீரில் மிதந்து செல்கின்றது, அதை போன்று நாம் என்ன பண்ணணும், விருப்பு வெறுப்பு இல்லாமல் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும். இதுதான் முக்கியம். விருப்பு வெறுப்பு வந்து விட்டது என்றால் உங்களுக்கு அந்த விருப்பு வெறுப்பானது மனதிற்குள் ஒரு தன்மையாக மாற்றம் எடுக்கும்போது அதற்காக திரும்ப பிறந்து வர வேண்டும். அந்த விருப்பு வெறுப்பானது என்ன, உங்களுடைய மன அமைதியை குலைத்துவிடும். மன அமைதியை மட்டும் குலைக்காமல் உங்களுடைய நிம்மதியும் குலைத்துவிடும். நீங்கள் திரும்ப பிறப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த உடல் மனம் உணர்வுகள் இதன் மூலமாக எந்த ஒரு தன்மையும் இந்த ஆன்மா பெற்றுவிடாமல் மிகவும் கவனமாக இருந்து இந்த உலகத்திலையும் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு தனியாக எங்கேயும் காட்டுக்கு ஓடி போக வேண்டும் என்ற ஒரு அவசியமும் இல்லை. இந்த உலகத்தில் இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையை செயல்பட்டு கொண்டே நாமும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உள்ளுக்குள் மன அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு விதம், வாழக்கூடிய ஒரு முறை. இதுதான் சரியான முறை. இப்படித்தான் நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும். இதற்காக நாம் காட்டுக்கு தனியாக ஓடி செல்ல வேண்டும், கோயிலுக்கு ஓடி செல்ல வேண்டும், ஊரை விட்டு ஓடி செல்ல வேண்டும் அப்படி என்பது கிடையவே கிடையாது. தாடி சிலர் வளர்க்குறாங்க, சிலர் வெட்டுறாங்க. தாடி எதுவும் கிடையாது. அது அவர்களுடைய விருப்பம்தான். மனதிலே முழு அமைதியுடன் இருக்க வேண்டும், முழு நிம்மதியோடு இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். உங்கள் நிம்மதியை பிறரிடமிருந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. பிறர் உங்களை ஒரு மூன்றாவது மனிதர் உங்கள் நிம்மதியை குலைக்கும் அளவுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கக்கூடாது. உங்கள் அமைதியை குலைக்கும் அளவுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வாழ்க்கையை வாழ தெரிந்தால் போதும். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் வாழ்க்கை மலர்ச்சி அடையும். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.